எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து முன்னாடி ஒரு ஒர்க் ஷாப் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம் எல்லாரும் திருப்பூரில். அந்த ஒர்க் ஷாப்பும் ஒரு லெவலில் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் வந்து இன்னைக்கு பார்த்தோன்னா இது வேறு மாதிரியான மாடலாக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம என்ன எதிர்பார்த்து வந்தோமோ ஷுவராக அது வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப பேருக்கு என்னடா இவ்வளோதான் இருக்குதா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். புதுசாக டெக்னிக் கற்றுக்கலாமான்ற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கொடுத்த டெக்னிக்கை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுது. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடியே யாராவது சினிமா படத்தை பார்த்த மாதிரி அங்கே என்ன வரோம் கேளுன்னு கேட்கும்போது வரம் கொடுத்துருவாங்க. என்ன நம்மளுக்கு மாஸ்டர் வரம் கொடுத்துட்டாரு, இதெல்லாம் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஷுவராக வந்து நம்ம ப்ரெசென்டர்ஸ் எல்லாருமே இதை நல்லா புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் முக்கியமாக வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், அந்த மார்க்கெட்டிங், சேல்ஸ், டெலிவரி, ரிட்டென்ஷன் அப்படின்ற இந்த விஷயத்தில் ஷுவராக மார்க்கெட்டிங் நல்லா பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் பார்த்தாலும் நம்ம ராஜி மாஸ்டர். அந்த ராஜி மாஸ்டர் வந்து ஒரு பிராண்ட் அம்பாசிடராக மாறி வேர்ல்டு வைடாக வந்து எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு ஆளாக தேர்ந்துட்டு இருக்காரு. அதனால வந்து ஹார்ட்ஃபுல்ஸ்னு ஒரு விஷயம் ஷுவராக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது நம்பி வந்து நமக்குள்ளே நம்ம சென்டருக்குள்ளே வரும்போது நம்ம எப்படி அதை டெலிவர் பண்ணணும், எப்படி சேல்ஸ் பண்ணணும், எப்படி டெலிவர் பண்ணுன்ற விஷயத்த வந்து இன்றைக்கி நல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதை தாண்டி வந்து மத்தியானத்துக்கு மேலே இருந்த ஒரு செஷன் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செஷனை பார்க்குறேன் நான். அந்த ஹார்ட் ரீஜன் ஒரு நாள் பார்த்ததுக்கும் இன்றைக்கி இந்த ஒர்க் ஷாப் பார்த்து முடித்த அப்புறம் பார்க்குறதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஜோன்லேருந்து எல்லா ப்ரெசென்டரும் வரல, வராமல் ரொம்ப எப்போ வருத்தமாக இருக்குது. ஏன்னா வந்து வந்திருந்த அந்த விஷயம் எல்லாருக்குமே வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. இருந்தாலுமே வந்து எப்படி வந்து ஒரு தாய்க்கு வந்து ஒரு 5 குழந்தை 2 குழந்தை நல்லா இருக்குது, மீதி குழந்தை இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறப்ப முக்கியமாக இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஹார்ட் ரீஜனில் நம்ம நினைக்கிற விஷயங்கள், ஒருத்தவங்களுக்கு ஒரு டெலிவர் பண்ணுறோம், ஒருத்தவங்க சிட்டி கொடுக்குறோம், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம அதுவாகவே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி நம்ம பிரகாஷ் பிரதர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த 5 பாயிண்ட்ஸுமே நம்ம ரிப்பீட்டடாக புரிஞ்சு அதை வாழ்ந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அது மூலிமா நம்ம டெலிவரி பண்ணுற ஒரு விஷயம் நம்ம ஹார்ட்ஃபுல்னஸை ஒரு நல்ல ஒரு பிராண்டாக கொண்டு போகும்போது என்ன ஒரு எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் புலம்பல் எல்லாமே வந்து நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஷுவராக நம்ம புரிஞ்சிருக்கும். அதனால் அடுத்து வர பிரகாஷ் பிரதர் மீட் பண்ணும்போது அட்லீஸ்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கணும். நம்ம டெலிவரி பண்ணுற விஷயத்தில் எல்லாத்தையும் அப்டேட் ஆகிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இன்றைக்கான விஷயம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.